ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கேரன் கிரேவி எப்படி பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சோடனே கொஞ்சம் காஞ்சிருக்கப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெயை கொஞ்சம் காய விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை. அடுத்து நம்ம குடம்பு மிளகா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்ம பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வணங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ஐட்டம் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா. இப்போ நம்ம மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக அடி பிடிக்கணும், வதக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் நம்ம கேரன் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் இப்போ சிப்பி கேரன் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இப்போ என்ன கேரன் கிடச்சிருக்கோ அந்த கேரன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ அந்த சிப்பி கேரன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கேரன் வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான யம்மியான கேரன் கிரேவி ரெடி.